நீங்கள் வந்து பெண்கள் நிகழ்வு சிறப்புரை என்பது தொல்காப்பியத்திலே முனைவர், அதாவது தொல்காப்பியத்தை பேசக்கூடியவர்கள் யார் என்றால் முனைவர் பட்ட ஆய்வாளர்களோ இல்லை முனைவர் பட்டம் பெற்றவர்களோ புலவர்களோ தான் பேச வேண்டும் என்ற நீதியை நாங்கள் வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக முனைவர் பட்டம், ஏன் முனைவர் பட்டத்தை தேர்ந்தெடுத்தோம் என்றால், மற்ற தமிழ் அன்பர்களை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் தன்னுடைய பற்றுதல் காரணமாக மிகையாக பேசிவிடுவார்கள், குறைகளை சொல்ல மாட்டார்கள். ஆகவே குறைகளையும் சொல்ல வேண்டும், அதில் இருக்கக்கூடிய நிறைகளையும் ஆய்வு முறையிலே சொல்ல வேண்டும். சொல்லக்கூடியவர்கள் அந்த முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் தான். ஆகையால் தான் அந்த தொல்காப்பியர் அதனுடைய சிறப்புரையை முனைவர் அல்லது புலவரை நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம அமர்விலே பேசக்கூடிய அம்மையாராக இருக்கக்கூடிய அம்மையார் சொல்றோடைய என் மகள் இந்த தொல்காப்பிய அமர்வு தோன்றிய உடனே காலத்தில் இருந்தும் கிட்டத்தட்ட 10-15 அமர்வுகளுக்கு தொடர்ச்சியாக விடாமல் வந்து இந்த வீடியோ பண்ண அவங்க செஞ்ச வீடியோக்கள் தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன வேலைக்கு வெளி வேலைக்கெல்லாம் போனதுனால இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவர்கள் கோவையிலே இருந்து கிட்டத்தட்ட காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு இங்கே வந்திருக்கிறாங்க. வர்றக்கா காலையில் 5:30 மணிலேருந்து தயாராகி வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து சார் கோவைக்கு வந்து பஸ்ஸில் வந்து கோவையிலேருந்து இங்கே வந்து இங்கேருந்து பேரூர் வந்து அப்புறம் இந்த படியேறி வந்து வந்திருக்கிறாங்க. ஆகையால் அவர்களை நாங்கள் எங்களுடைய அமர்வினுடைய ஒரு அங்கமாகவே கருதி கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன செஞ்சு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அதோட விட்டுற முடியும். தமிழ் இணைய கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஒரு சிறந்த ஆய்வாளர், எழுத்தாளர், கவிஞர். இதுவரை 29 ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். 22 ஆய்வு இதழ்களில் இவரது கட்டுரைகள் வந்துள்ளன. 3 நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் ஒரு குறிப்பிடத்தக்கது எண்கணிதம் என்ற நூலை, அதாவது தமிழ் எண்களில் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க. மிகச்சிறந்த நூல். அதே சமயத்தில் 3 நூல்களை பதிப்பித்துள்ளார். 30க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர். உலக சாதனை, அவற்றுள் உலக சாதனை விருதுகள் 2 அடங்கும். இணைய வழி சொற்பொழிவுகள் ஏராளமாக நடத்தியுள்ளார். 108 இணைய வழி கருத்தரங்குகளிலே கலந்திருக்கிறார். அத்தகைய சிறப்புக்குரிய அவர்களை தொல்காப்பியத்தில் பிரிவு என்னும் தலைப்பில், அதாவது தொல்காப்பியமே முதல் எல்லா அடிப்படைக்கு காரணம் புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் என்ற அனைத்திலும் அடிப்படையாக இருப்பது பிரிவு. இவற்றுக்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது பிரிவு. அந்த பிரிவை பற்றி தொல்காப்பியர் என்ன கூறுகிறார் என்பதை நமக்கு எளிய முறையிலே எடுத்து சொல்ல வருகிறார். அம்மையார் அவர்களை வந்து பேசுமாறு, சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம். ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழா ஆண்டில் தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் பேரூர் ஆதீனம் திங்கள் அமர்வு 96 அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் அவர்களையும் தொல்காப்பிய செம்மல் காளியப்பன் அவர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேசவிருக்கும் தலைப்பு தொல்காப்பியர் கூறும் பிரிவு. ஐயா சொன்னாங்க நிறைய இணையவழி சொற்பொழிவு ஆட்டியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் முதல் பேசுறது இங்கே தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படியே மெய்சிலுக்குது. ஏதாவது தவறு இழைத்திருந்தேன்னா மன்னிச்சு பொறுத்தல்லுங்க. என்னால் முடிந்த என்னை ஊக்குவிங்க.
உங்களோட ஆசீர்வாதத்தோட முதல் என்னுடைய சொற்பொழிவை நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். தொல்காப்பியத்துல நமக்கு தெரியுங்க, எழுத்து, சொல், பொருள் என்று 3 இலக்கணம் இருக்கு அப்படின்ட்டு. பொருள் இலக்கணத்துலதான் என்ன இருக்கு, அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிருக்காரு தொல்காப்பியர். அந்த அகம் புறம் அப்படிங்கிறத அக வாழ்க்கையில் தலைவன் தலைவி ஆகியோருடன் காதல் வாழ்க்கையில கற்பு வாழ்க்கையும் விளக்குது. காதல் வாழ்க்கை அதுக்கப்புறம் கற்பு வாழ்க்கையை விளக்குதுங்க. இவ்வின்ப வாழ்க்கைக்கிடையே துன்பம் தரும் நிகழ்வாக பிரிவு அமைகிறது அப்படிங்கிறாங்க. எப்படின்னாலும் காலையில என்னது சூரியன் உதிக்கிறதும் மாலையில சூரியன் மறைகிறதும் இயற்கை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்பம் வர்றதும் துன்பம் வர்றதும் சகஜம் அப்படிங்கிறார் தொல்காப்பியர். அது இயற்கையானது தான் அப்படிங்கிற. இன்பம் இருக்கு அப்படின்னா துன்பம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. இறைவன் படைப்பில் சிறந்த படைப்பு மனித படைப்பு. மனித படைப்பு மட்டுமின்றி அவற்றுள் உணர்வுகளை வச்சிருக்காரு. சரிங்களா? அது ஆண் பெண் இருவருக்குமே உணர்வு உண்டு. அந்த ஆண் பெண் இருவருக்கும் உள்ள உணர்வுகளின் வேறுபாட்டினால்தான் இன்பமும் துன்பமும் வருது. சரிங்களா? உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருமே அகவாழ்க்கையில இருக்கிறோம். புறத்திலையும் பார்த்தோம்னா நம்மளோட வேறுபாடு தான், உணர்வுகளின் வெளிப்பாடு வேறுபாடின் காரணமாக தான் பிரிவு ஏற்படுகிறது அப்படின்னு தொல்காப்பியர் கூறுகிறார். சரிங்க. சுப்பு ரெட்டியார் என்ற அறிஞர் களவு ஒழுக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு நிமித்தம் பொருட்டோ அல்லது ஒரு வினையின் பொருட்டோ தலைவன் தலைவியை விட்டு பிரியும் வழக்கம் இல்லை. அவன் தலைவி, அதாவதுங்க சுப்பு ரெட்டியார் என்ன சொல்றாருன்னா, காதல் வாழ்க்கையில பிரிவு கிடையாது. இல்லற வாழ்க்கையில தான், அதாவது திருமணமான பிறகுதான் பிரிவுங்கிறதே இருக்குதுங்கிறது யாரோட கருத்துன்னா சுப்பு ரெட்டியார் அவர்கள் கூறுறாரு. அப்புறம் பிரிவு என்பது தலைவன் தலைவி பிரிந்து செல்லுதல் என்று பிரிவிற்கான விளக்கத்தை புலவர் குழந்தை கூறுகிறாருங்க. தலைவன் பொருள் ஈட்டுதல் காரணமாக பிரிய நினைக்கும் பொழுது தோழி செலவினை தடுப்பது செலவழுங்கல் எனப்படுகிறது. சரிங்களா? அதாவது என்ன, எப்படி இருந்தாலும் காதல் வாழ்க்கையில அதுக்கு அடுத்தது இல்லறத்துக்கு போகிறதுக்கு முன்னாண்ட திருமணம் செய்யறதுக்காக பணம் வேணும் இல்லைங்களா? அப்போ பணம் வேணும்னா அதுக்கு பொருள் தேட கண்டிப்பா போகணும். அதை போறதை தடுக்கிறது, ஐயோ தலைவி பிரிஞ்சிருப்பாளே அப்படின்ட்டு தடுக்கிற தோழி தடுக்கிறா. அதான் செலவழுங்கல் அப்படின்னு சொல்றாரு. தொல்காப்பியர் அதை எப்படி சொல்றாருன்னா, செலவிடை அழுங்கல் செல்லாமை அன்றே வன்புரை குறித்தல் தவர்ச்சியாகும் அப்படின்னு பொருள் அதிகாரத்துல கற்புல 183 கூறுறாங்க. அப்புறம் தலைவனின் செலவில் தோழி உணர்த்தும் போது தலைவியை உடன் அழைத்து செல்லுமாறு வேண்டுகிறார். அவனே பொருள் தேர செல்றான், ஆனாலும் தடுத்து தோழி என்ன சொல்றான், இல்லை நீங்க போகாதீங்க, அப்படியும் நீங்க போறதா இருந்தா தலைவியை கூட்டிகிட்டே போங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைவியை வரைந்து கொள்வதற்கான களவில் தலைவன் பொருட்டு காரணமாக பிரிந்து செல்வான். களவியல் தலைவி தோழி ஆகியோரிடம் சொல்லிவிட்டு தலைவன் பிரிவதில்லை. அதாவது களவுல அந்த என்னது சொல்லிட்டு தான் போகணும்ட்டு இல்லை, அவன் சொல்லாமையே போயிடுவான் தலைவன். ஏன்னா சொன்னாதான் தடுக்கிறாங்களே, அதனால தோழிக்கிட்டையும் தலைவி கிட்டையும் சொல்லாம போற மரபும் இருக்கு, பிரிந்து செல்றதும் இருக்கு அப்படிங்கிற. கற்பின் பரத்திய பிரிவு தவிர்த்து பிற பிரிவுகளை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் பரத்தி பிரிவுக்கு போய் சொல்லிட்டு போவாங்களா கற்பில், அதாவது திருமணமான பிறகு தலைவன் கிட்ட தலைவன் சொல்லுவானா இப்படி நான் பரத்திய சந்திக்க போறேன் அப்படின்ட்டு. அதை தவிர அந்த எல்லா பிரிவுக்குமே என்னன்னா மறைமுகமா சொல்லிட்டோ இல்ல டைரக்டாவே நேருக்கு நேராவே நின்று சொல்லிட்டு போறது வழக்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிரிவை தலைவன் தலைவியை மணந்து இல்லறம் நடத்தும் பொழுது பல
காரணங்களுக்காக அவளை விட்டு பிரிந்து செல்வது தவிர்க்க முடியாது என்பது அகநெறியாகும். அகம் அப்படின்னாலே பிரிதல் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். கூடலும் இருக்கிறது தான் இல்லறம். எல்லாருமே இல்லறத்துல இருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லி ஒரு சண்டையாவது நம்ம வீட்டில் வரும். அது சண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு உரையாடல். அது வந்து ரொம்ப அழுத்தமா காண்டமா போற வரைக்கும் போறது ஒரு இது சுவாரஸ்யம். ஆனா அது வந்து பிரிவு வரைக்கும் போகாது. இப்பொழுதெல்லாம் வந்துட்டு செல்பேசி எல்லாம் வந்ததுனால பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த பிரிவு இருந்திருந்தால் உண்மையாலுமே நல்லா இருந்திருக்குங்கிறேன். ரொம்ப இப்பெல்லாம் வந்து திருமணத்துக்கு என்ன சொல்ல, திருமணத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடியே பெண் பார்த்தோடனே போட்டோ புகைப்படத்தை பார்த்த உடனேயே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? எங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யமே இல்லை. என்னது இப்போ எனக்கு சரியான தலைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. என் கணவர் வந்து மென்பொறியாளர், வெளியூர்ல இருந்து இருக்காரு, நானும் இருக்கேன். ஆனால் பிரிவுங்கிறதே இல்லை. வீடியோ கால் இருக்கு, என்ன எங்கே போகிறோம் எங்கே வரோம், நல்லதுக்கு போகிறோம் கெட்டதுக்கு போகிறோம், அது பண்ணுறோம், நம்ம செலவு பண்ணுமா, உடனே வந்து இணையத்தின் மூலியமா பணத்தை அனுப்புறது, எல்லாமே கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்து இல்லாம இருக்கிறது அது வேறங்க. அது என்னங்க, அது சுவாரஸ்யமே இல்லை. இல்லாம பார்க்காம இருந்து திடீர்னு பார்க்கறது இருக்குதுங்களே, அதுதான் சொல்றது. அந்த பிரிவு தான் தொல்காப்பியர் அவ்வளோ அழகா ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்காரு. அந்த பிரிவு தாங்க ரொம்ப நல்ல பிரிவு. இது யாருமே இந்த பிரிவை எடுக்க மாட்டாங்க. எல்லாம் இல்லறத்தில் இன்பத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு இனிப்பு இருந்துச்சுன்னா இனிப்பையே சாப்பிட முடியுங்களா? இல்லைங்களா? கசப்பு, அதாவது காரம் வேணும். மிக்சர் சாப்பிட்டு லட்டு வச்சாங்கன்னா கண்டிப்பா மிக்சர் வைப்பாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம மிக்சர் வேணா தனியா சாப்பிட்டுக்கலாம், இல்லைங்களா? ஆனா வந்து இனிப்பை சாப்பிட முடியுங்களா? இப்ப எல்லாத்துக்கும் சர்க்கரை வியாதி வந்துருச்சு. அதனால அதையும் சாப்பிட கொஞ்சம் லைட்டா தான் சாப்பிடும். அதாவது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்ம வாழ்க்கையும், இல்லைங்களா? இப்போ இருக்கிற வாழ்க்கை வேறு. ஆனா ஒப்பிட்டு பார்க்கும்போது தொல்காப்பியர் கூறும் பிரிவு வந்து மிகவும் மென்மையா கூறியிருக்கிறாரு. ஆனா மிக அழுத்தமாகவும் கூறியிருக்காரு. அது எனக்கு அப்படியே படிக்க படிக்க நான் தான் ஏற்றவள், இந்த தலைப்புக்கு ஏற்றவள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கே அப்படியே பேசி, ஐயா தான் தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. எனக்கே வந்து ஐயா நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு கிடைத்த தலைப்பு இதுதான். எல்லாரும் எடுக்க தயங்குற தலைப்பு, ஆனா அதையே சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அடுத்தது, தலைவன் தலைவி பிரிவில் தோழி பாங்கன் ஆகியோர் வாயிலாக செல்கிறார். அதாவது பிரிஞ்சு சென்றாங்கன்னா ஆற்றுதல் படுத்துறதுக்கு வேணும், இல்லைங்களா? இப்ப எல்லாமே தோழி தோழன் கண்டிப்பா இருப்பாங்க, பாங்கன் பாங்கி இருப்பாங்க கூட போறதுக்கு வர்றதுக்கு. ஏன்னா தலைவனோட போன இடத்துல தனியா போனா என்ன ஒரு மனக்கவலை இருக்கும், இல்லைங்களா? அதை போக்குவதற்கு தலைவனும் தலைவியுடன் தோழியும் தலைவனுடன் பாங்கனும் வாயில்களாக இருக்கிறாங்க. தலைவன் தலைவி துன்பமும் இன்பமும் அவ்வின்பங்கள் எண்ணியும் சொல்லியும் அனுபவிப்பதும் உண்டு. கற்பொழுக்கத்தை செய்யுளில் அமைத்து பாடும்போது பிரிவு நிகழ்ச்சியும் பிரிவால் வரும் துன்பத்தை பின்வரும் இன்பமும் ஆகிய நிகழ்ச்சிகளே சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பிரிவின் வகைகள். தொல்காப்பியர் பிரிவை எத்தனை வகையா பிரிக்கிறார்? 6 வகையா பிரிக்கிறார். என்ன? ஓதல், வகை, தூது, காவல், பொருள், பரத்தை காரணமாக கற்பில் பிரிவு நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஓதல் பிரிவு அப்படின்னா என்னன்னா, ஓதல் அப்படின்னா பாடம் படிக்க செல்றதா. தலைவன் இங்க வந்து தலைவன் தான் ஓதலுக்கு அதாவது பாடம் படிக்க போறான் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அது வந்து கற்பு வாழ்க்கையில, அதாவது களவு வாழ்க்கையில இல்லைங்க, கற்பு வாழ்க்கையில தான் சொல்றாங்க. அதாவது திருமணத்துக்கு அப்புறம் போறான். இடையிலேயே வந்துட்டு படிக்கவே திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மேற்படிப்புக்காக போறோம். அப்போ இல்லை அப்பதான் படிக்கிறதுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கும் போறோம். ஆனா அது வந்து 3 ஆண்டுகள் தான் கல்வியை பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. 3 ஆண்டுகள் பிரிவு, ஓதல் பிரிவு வந்து 3 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. வேண்டிய கல்வியாண்டு 3 இயலாது அப்படிங்கிறாரு. தொல்காப்பியர் பொருளியல்ல
நூற்பா 47 சொல்றாரு. ஓதல் பிரிவு என்ற ஒரு பிரிவினை தலைவனுக்கு உரியதாகிறது தொல்காப்பியம். ஈண்டு ஓதல் என்பது உலக நூல்களை படித்தல் என்பதில்லை. உலகில் அறிவு பற்றிய கல்வியில் கரை கண்டவனே தலைவன் என்பதற்கு உரியவன். மனையறம் ஏற்ற பின் மனையாளை விட்டு சென்று கற்கும் கல்வி பற்றிய பிரிவே ஈண்டு ஓதல் பிரிவு அன்று. அதாவது என்னதான் திருமணம் பண்ணிட்டாலுமே கல்வி கற்க போகிறப்ப மனைவியை பிரிஞ்சுதான் போகணும் அப்படிங்கிறது ஒரு அறம். சரிங்களா? தொல்காப்பியர் சொல்றாரு. ஏன்னா மனைவியை வச்சுட்டு எப்படி அங்கே காதல் பண்ணுவோன்னா படிப்பான தலைவன் இல்லைங்களா? அதனால வந்துட்டு மனைவியை வச்சு இப்பெல்லாம் மொபைல்லலாம் வந்துருச்சு. நான்லாம் பிஹெச்டி பண்ணும்போது முனைவர் பட்ட ஆய்வாளர், முழு நேரம் முனைவர் பட்ட ஆய்வாளர். ஆனால் என் கணவர் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் முனைவர் பட்ட ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வயதிலும் நான் படித்தேன். அப்போ படிக்கும்போது எனக்கு என்னென்னா அதான் நம்மளுக்கு தான் தொலைபேசி இருக்குது இல்லைங்களா? அதனால் எனக்கு தெரியல, பிரிவுங்கிறதே எனக்கு தெரியல. ஆனால் அப்பொழுது மிகவும் மென்மையாக சொல்லியிருக்காங்க. அவள் எத்தனை வழிகளை தாங்கியிருப்பான்னு பார்த்துக்குங்க. மனமாசு, அதாவதுங்க எதுக்கு போதலுக்கு போகிறான்? இத்தனை கஷ்டத்தை பட்டுமே எதுக்காக? படிப்புக்காக, கல்விக்காக தலைவன் தலைவியை பிரிந்து செல்றா அப்படின்னாங்க. மனமாசு நீங்கி, அதாவது கல்வினால் மட்டுமே மனமாசு நீங்கிறது. இல்லறத்தில் இன்பமாக வாழ முடியும். அதுக்கப்புறம் வீடு பேர் இல்லறத்தில் இருந்து கொண்டே மெய்ஞானத்தை அறியும் நிலை. ஓகேங்களா? அதை மனைவிக்கும் சொல்லி கொடுத்து, தான் கற்றதை மனைவிக்கும் சொல்லி கொடுத்து அதன் வழியா பின்பற்றி மெய்ஞானத்தை உணர வைத்து இறைநிலையை அடைவதே, முக்தி நிலையை அடைவது தான் காரணம். அதுக்காகத்தான் ஓதல் பிரிவே நடக்குது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாருங்க. சரிங்களா? அடுத்து தூதி பிரிவு. தூது அப்படின்னா எப்ப வருதுன்னாங்க, ஒரு எதிர்நாட்டு வீரன் தன்னுடைய அவன் என்ன மாதிரியே அவனும் வீரனா இருக்கிறான். அவனோட நாட்டுல செல்வ வளம் அதிகமா இருக்குது. அந்த வளத்தை நானும் பறிக்கணும், அது எனக்கானது அப்படின்னு நினைக்கிற போது வஞ்சகம் எல்லாமே வருது. இந்த எண்ணங்களை போக்குவதற்காக இடையில் ஒருவர் தூதுவராக சென்று அந்த பகைமை நிலையை மாற்றி ஒரு சமாதானமாக சென்று தன்னுடைய நாட்டை காப்பாற்ற முற்படுபவர். சரிங்களா? அதுக்கு செல்றதுதான் தூது பிரிவு. இதுக்கு பெண்கள்ல ரொம்பவும் தூதுக்கு பெயர் கொண்டவர் ஔவையார். ஔவையார் தூதுக்கு போய் நாட்டு, ஏன்னா நாட்டுல போர் வந்துச்சுன்னா அங்க விவசாயம் பண்ண முடியாதுங்க. அப்புறம் உணவுக்கு எங்க போறதுங்க? தட்டுப்பாடு ஆயிரும். பால், குழந்தைகளுக்கு பால் கூட இருக்காது. அப்போ அந்த சமயம் அது மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரியான எண்ணமே இருக்கக்கூடாது. பகைமை எண்ணமே இருக்கக்கூடாது. பண்பாடோட இருக்கணும். பண்பாட்டையெல்லாம் ஊக்குவித்து எல்லாத்தையும் வளம் பெற வச்சதுக்காக தான் இது மன்னிக்கணும் தூதி பிரிவு நிகழ்ந்தது. ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேலு அப்படிங்கிறாரு தொல்காப்பியர் நூற்பா 28. இந்த தூது பிரிவே அந்தனர் அரசர் பெரும்பான்மையாகவும் வணிகர் வெள்ளாளர் சிறுபான்மையாகவும் தூதுக்கு செல்வர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்ன பெரும்பான்மையாக அப்படின்னா என்னன்னா, செல்வமும் அறிவும் இருக்கிறது உயர்ந்தோர் அப்படிங்கிறாங்க. யார? அந்தனர் அரசரை சொல்றாங்க. அடுத்தது வணிகர் வெள்ளாளர் சிறுபான்மையோர்னு சொல்றாங்க. சரிங்களா? தூது பிரிவுல சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா தொல்காப்பியர் சொல்றாரு. அடுத்தது பகவைய பிரிவு, துணவைய பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த தூதுக்கு போயும் சமாதானம் ஆகாத ஒரு ஒரு கர்ஜனை கொண்ட தலைவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க.
அப்போ அப்படி இருக்கிற தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்த அயல் நாட்டவரோடு போரிட்டு அவர்களை அடக்கும் பொருட்டு தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்வது இது வந்து பகைவர் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. தானே சேரலும் தன்னோடு சிவனி ஏனூர் சேரலும் வேந்தன் மேற்றே அப்படிங்கிற நூற்பா 29. அதாவது தன் பகைக்கும் பிற பகைக்கும் பிரிதல். அதாவது தலைவன் அவன் வந்து பகை கொண்டு பிரிஞ்சு செல்றது ஒண்ணுங்க. அவனை வந்து பிற நாட்ட தலைவன் வந்து என்னதுங்க பகை கொண்டு என்னதுங்க பகை பிரிவு நடக்கிறது ஒண்ணு. 2 வகையா சொல்றாங்க. அதாவது தன்னாலையும் பிறராலையும் பகைவர் பிரிவு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. மன்னர் பாங்கின் பின்னோர் ஆகுப அப்படிங்கிற நூற்பா 32 சொல்றாங்க. மன்னருக்குரிய பகைவர் பிரிவானது அவர்களுக்கு பின்னுள்ள வணிகர் வேளாளர் ஆகியோருக்கும் உண்டு என்பதை இளங்கூரனர் உரை கூறுதுங்க. காவற் பிரிவு சரிங்க. காவற் பிரிவு அடுத்து வந்துட்டு பகைக்கு அப்புறம் காவற் பிரிவு. ஒரு நாட்டில் வந்துட்டு நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. வேற நாட்டில் இருந்து வந்து நம்ம நாட்டை படிக்கிறதுக்கு ஒற்றர்களையும் அனுப்பிச்சு நம்மளோட வந்து வேவு பார்க்கறதும் இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம நாட்டை நம்ம தான் காவலாக இருக்கணும் அப்படின்ட்டு மனைவியை விட்டுட்டு காவல் காக்கிறதுக்காக செல்வாங்க. அதுதான் காவற் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா முல்லை முதலாக சொல்லிய உரையாள் இழைத்த ஒன் பொருள் முடிவும் பிரிவே அப்படிங்கிறாரு நூற்பா 30. தொல்காப்பிய பொருளதிகாரம் நூற்பா 30ல சொல்றாருங்க. அடுத்தது பொருள்வயப்பிரிவு. இது வந்து பொருள்வயப்பிரிவு களவிலையும் நடக்குதுங்க. களவில் தலைவியை மணக்கும் பொருட்டு தலைவன் பொருள் தேடி பிரிந்து செல்கிறார். இது வரவிடை வைத்து பொருள்வயப் பிரிவு எனப்படும். நம் முன்னோர்கள் ஈட்டிய பொருள் தனக்கு நிரம்ப இருப்பினும் தனக்கு முயற்சியால் ஈட்டிய பொருளை பாருங்க எவ்வளவு மானஸ்தம். என்ன இப்பெல்லாம் அப்பாவோட சொத்துல உட்காந்து சாப்பிட்றது அதுதான் பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அப்பயே வந்து பாருங்க அதுதான் ஆண் சிங்கங்கிறது. தன்னுடைய மனைவியை வந்து தான் தன்னுடைய பணத்துலதான் வந்து வாழ்க்கைய வந்து செவனை சேர்த்தணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க அவன் பொருள் தேடணும் அப்படின்னு சொல்றான். பொருள்வையின் பிரிவின் முன்னோர் வைத்து சென்ற பொருளின்றி தன் தாளாண்மையால் புது பொருள் ஈட்டுதல் காரணமாக பிரியும் பிரிவாகும். இப்பிரிவின் நோக்கம் எள்ளுணர் இரத்தோருக்கு ஈதலாகும். பொருள்வையின் பிரிதலும் அவர்வையின் உரித்தே அப்படிங்கிற 35வது நூற்பாவுல தொல்காப்பியர் கூறுறாருங்க. அது காதல் வாழ்க்கை களவு முற்றி கற்பு வாழ்க்கைக்கு வரும்பொழுது காதலர்கள் வாழ்வில் பிரிவு நேர்படும். அவ்வாறாக பிரிவு வந்து 2 வழியா நடக்குதுங்க. ஒண்ணு வந்து நிலம், இன்னொன்று வந்து கடல் வழியில போறாங்க. பொருள் தேடுறதுக்கு நிலத்துல அதாவது நடந்து போறது, நிலம் வழியா சாலை மார்க்கமா போறது, இன்னொன்று வந்து கடல் மார்க்கமா போய் பொருள் தேட செல்றதுன்னு 2 வகையாக பிரிக்கிறார் தொல்காப்பியர். இதை வந்து யாரு சொல்றாரு விளக்கமா எல்லா வகையிலும் உரிமைகளை பெற்றிருந்த தமிழக மகளிருக்கு இந்த உரிமை மறுக்கப்பட்டதை நோக்குங்கள் நாட்டின் நலன் கருதியே மறுக்கப்படுகிறது. ஏன்னா அவன் வந்து சாலை வழியா போறான், கடல் வழியா போறான் அப்படின்னா அவனுக்கு நீச்சல் தெரியும், அவன் எல்லாத்தையும் வித்தைகளையும் கற்றுருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஓதல் பிரிவிய ஓதல் கற்கும் போதே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றான். எல்லா நீச்சல் ஈட்டி எறிதல் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதனால ஒரு விலங்கு வந்தா கூட அவன் கொண்டுட்டு போவான். ஆனா தன்னுடைய மனைவி தலைவி வந்துட்டு போக முடியுங்களா? கூட போனாலும் அவனை காத்துக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க சரிங்களா. அவன் மனைவியை காத்து கூட்டிட்டு போறதுக்கு முடியாது, இயலாது. அப்படிங்கிறதுனால அது வந்து மறுக்கப்படுகிறது தலைவிக்கு அப்படின்னு லக்குவனார் ஐயா குறிப்பிடுகிறார். அடுத்துங்க இதை வந்து என்னங்கிறாங்கன்னா
எண்ணரும் பாசறை பெண்ணொடும் புணரார் அப்படின்னு தொல்காப்பியர் பொருளதிகாரத்துல 173 சொல்றாரு. புறத்தோராங்கன் புணர்வதாகும் அப்படின்னு தொல்காப்பியர் நூற்பா 174 சொல்றாரு. தொல்காப்பிய நூற்பாட சொல்றாரு அழகா. தலைவி அல்லாத பிற மகளிர் சரிங்க. இப்போ வந்து என்னன்னா காவல் பிரிவு போறாரு இல்லைங்களா, இதுக்கப்புறம் பொருள்வகை பிரிவு போகும்பொழுது தலைவி அல்லாத பிற மகளிர் வீரத்தையும் செயலையும் துணிச்சலாகும் என்பதை அனுமதிக்கப்படுகிறார்கள். சரி, தலைவியை கூட்டிட்டு போகல, ஆனா வீரமும் துணிச்சலும் இருக்கிற பெண்களை கூட்டிட்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்பிரிவு தலைவனுக்கு வரையறை செய்யப்பட்டுள்ளது. அவ்வரையறைக்குள் தலைவன் இல்லத்திற்கு திரும்பி வந்துவிட வேண்டும். அப்படி போலாம், ஆனா அதுலயும் ஒரு சில வரமுறைகள் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா தலைவிய சந்திக்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறுதியா பரத்தியற் பிரிவு. ஊடலை அடிப்படையாக கொண்டே ஏற்படும் பரத்தியற் பிரிவு நாகரீகம் முதிர்ந்த அனைத்து நாடுகளிலும் இந்த பிரிவெல்லாம் வந்து தேவையின் அடிப்படையில் இருக்கு. இந்த பரத்தியற் பிரிவு மட்டும் என்னன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டிலையுமே அந்த காலத்துல பரத்தியற் பிரிவு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பரத்தியற் பிரிவு நாகரீகம் முதிர்ந்த அனைத்து நாடுகளிலும் தொடக்க காலம் முதல் இருந்துள்ளது. உலகெங்கும் தோன்றி வளர்ந்த பரத்தமை ஒழுக்கம் தமிழகத்தை பொறுத்தமட்டில் மிக பழைய நூலாகிய தொல்காப்பியத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தது வந்து நகரங்கள் மிகுந்த நிலமாக பெரும்பாலும் மருத நிலமே காணப்படுகிறது. நகரங்கள் மிகுந்த மருத சூழலே பரத்தமை வளர ஏற்ற இடமாக இருக்கிறது எனலாம். நகர சூழல், செல்வ வளம், கால ஓய்வு ஆகிய மூன்றுமே மருதத்தில் பரத்தமை இடம்பெற காரணமாக இருக்கிறது. பரத்தமையர் அதிகமா இருந்த இடம் எங்கன்னா மருத நிலத்துலதான். ஏன்னா அங்க செல்வ வளம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பரத்தமை குறித்த செய்திகள் தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியங்களில் பதிவாகியுள்ளது. மனைவியாகவும் தாயாகவும் கற்பை பாதுகாத்து குலம் மகளிர் விளக்க ஆணினுடைய பாலியல் தேவைகளை நிறைவேற்ற பரத்தியர் வாழ்ந்தனர். ஆண்களை தம்மிடம் தங்க வைக்கவும் அவர்களை இன்புறுத்தி மீண்டும் தம்மிடம் ஈர்த்து சேர வைக்கவும் குலமகளிரிடம் இல்லாத திறமைகளை பரத்தியர்கள் வளர்த்து கொண்டனர். என்னது மற்ற குலமகளிர்னா என்னது, இல்லறத்துல வாழ்ற தலைவிகளை விட என்னது எல்லா இதுலயுமே ஆடல் பாடல் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கினாங்க. அப்பதானே தலைவனை கவர முடியும். அதுக்காக வந்துட்டு அந்த செயலை செஞ்சாங்க. உரையாசிரியர் உரையில் வலிக்காம கிளத்திய இட்பரத்தை சேரிப்பரத்தை ஆகியோர் குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது. தலைமகன் பல பரத்தை நாடி செல்லும் என்பதையும் அவர்களுள் இருக்கும் வேறுபாட்டினை எடுத்து காட்டுகிறார். அதாவது காம கிழத்தி இட்பரத்தை என்ற ஒரு வகையினராகவும் சேரப்பரத்தை மற்றொரு வகையாகவும் காட்டுகிறார். எத்தனை வகையான பரத்தியர் எங்க போனாலும் இருக்கிறாங்க. எங்க போனாலும் இன்பமா இருக்கலாம். இன்பமா இருக்கிறதுக்கு என்ன, ஆனா இந்த பிரிவினால மிகவும் பாதிக்கப்படுறது யாருன்னா தலைவி மட்டுமே. சரிங்களா? அடுத்தது வந்து இந்த இல்லற வாழ்விற்கு இடர் விளைவிக்கும் பரத்தமை பரவலாக சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. போரும் காதலும் தனிச்சிறப்பாக போற்றப்பட்ட சமுதாயத்தில் பரத்தமை தவிர்க்கப்பட இயலாத ஒன்றாகும் என்று சமூகவியலாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சரி, இது பரத்தமை பற்றி 2 வந்திருக்கு. என்னன்னா, பூவின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்து அகன்றுரையார் என்மனார் புலவர் பரத்தை இட்கிறைந்த கலகாலையான அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா 185 பொருளதிகாரம் 185 குறிப்பிடுகிறார். அடுத்த நூற்பா என்னன்னா, தாய்போட்கழத்தழையி போடல் ஆய்மனை கிழத்திக்கும் உரித்தன மொழிப
கவவோடு மயங்கிய காளையான அப்படின்னு தொல்காப்பிய பொருள் 171 குறிப்பிடுகிறார். இதுல இருந்து என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா, ஓதற் பிரிவு முதன்மையாக கூறப்படுகிறது. இப்பிரிவு மட்டும் 3 ஆண்டுகள் கல்விக்காக பிரியப்படுது. மற்றவை அந்தணர், அரசர், வணிகர், வெள்ளாளர் என நால்வருந்தாலும் உரியது ஆகும். பிற பிரிவின பகை அல்லது துணை அல்லது வேத குலப்பிரிவு 2 வகைப்படும். அவை தன் பகை, பிறர் பகை. அடுத்தது, வேந்தனை தவிர ஏனையோர் அந்தணர், வணிகர், வெள்ளாளர் என்பவர் இவர்கள் பகை மற்றும் காவலுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பிரிகிறாங்க. பொருள்வய பிரிவு குறித்த செய்திகள் அகத்திணையியல் மற்றும் கற்பியல் ஆகிய 2 இயல்களிலும் குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு தொல்காப்பியர் கூறும் பிரிவு பற்றிய செய்திங்க. இது எல்லாம் உங்களுக்கு மிகவும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நானும் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லணும். ஆனா திருப்தி இருக்குது. மகிழ்ச்சி. நன்றி.